வணக்கம் நண்பர்களே. மேக்ஸ் டாபிக் தான் பார்க்கணும். அதோட கண்டிஷன் பார்க்க போகிறோம். பயிற்சி 2.4 தான் பார்த்துக்கிறோம். ஓகே, அதில் வந்து 8th சம் பார்க்க போகிறோம். ஓகே, 8வது கணக்கு. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் 7:3 ஓகே விகிதத்தில் கொடுத்துறாங்க என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? இப்ப நம்ம என்ன எப்படி கொடுத்துருக்காங்க கொஸ்டினா, ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமும், அப்ப இணைகரம். ஓகே, கரெக்டா, அது தெரிஞ்சு போச்சு. ஓகே, இணைகரம் அதை வரைஞ்சாச்சு நம்ம. இணைகரம் சாரி. இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும், அப்ப அடிப்பக்கம் இது. ஓகே, உயரம் இது. சரிதானா? அடிப்பக்கமும் உயரம் 7:3 அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப அடிப்பக்கம் ஓகே, உயரம் என்னன்னு கொடுத்துறாங்க, அடிப்பக்கம் 7, உயரம் வந்து 3ன்னு கொடுத்துறாங்க. இப்படிதானே கொடுத்துறாங்க. வேல்யூ எதுவும் கொடுக்கல, விகிதமா கொடுத்துறாங்க. ஓகேவா? சரி, என்ற விகிதத்தில் உள்ளன அதன் உயரம் அதை மட்டும் கொடுத்துறாங்க. இப்ப இந்த உயரத்தோட வேலை வந்து h = 45ன்னு கொடுத்துறாங்க. உயரம் வந்து 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. இது பரப்பளவை கேட்கறாங்க. கரெக்டான கணக்கு. ஓகே, கணக்கு கட்டலாம். ஓகே, இப்ப இது அடிப்பக்கம், இங்க பி. ஓகே, இங்க பி தானே, பி தான் இது. உயரம்னா h, இங்க h. ஓகேவா? இப்ப இதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க, 45 சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப இங்க வேல்யூவா இருக்கும்போது 45 இருக்குது, இங்க விகிதமா இருக்கும்போது 3 தான் இருக்குது. ஓகேவா? அப்ப இது கூட ஏதோ ஒரு சம்திங் ஆட் பண்ணாதான் அந்த விகிதம் கிடைக்குது, அந்த மதிப்பு நமக்கு கிடைக்குது. புரியுதா? இப்ப இது விகிதமா வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த அடிப்பக்கமும் உயரம்னு வச்சுங்க, ரெண்டுத்தோட வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் வச்சுக்க, 10ன்னு எடுத்துக்கணும் வச்சுங்க. ஓகேவா? 10ன்னு இருக்குது. ஓகே, கரெக்ட். இப்ப அடிப்பக்கம் 7ன்னு சொல்றாங்க. அப்ப 10% அடிப்பக்கம் 7, அதே 10% உயரம் வந்து 3. ஓகே, சரிண்ணா? அப்ப ஏதோ ஒரு சம்திங் நடக்குதுங்க. அவங்க மொத்தமா ஒரு வேல்யூவை ஓகே அதை பிரிச்சுக்கிறாங்க. இது 7% ஆகுது, அது 3% ஆகுதுங்க. ஓகே, இப்ப இந்த 10ல இதுக்கு 7%, இதுக்கு 3% கொடுத்துறாங்க, விகிதமா கொடுத்துறாங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த 10% முழு நம்பர். ஓகே, அந்த 3 நம்பர் இது பிரிக்கிறாங்க. இப்ப இது ரெண்டு எவ்வளவு எதுல இருக்குது, விகிதத்துல இருக்குது. இதோட வேலையே கிடையாது. இதுக்கு மதிப்பு இதுவா கிடையாது. இதான் மதிப்பு. அச்சோட நீளம் என்னப்பா, 45 சென்டிமீட்டர். என்ன வேல்யூ, உயரம் வந்து 45 சென்டிமீட்டர். அது என்ன வடித்து கொடுத்துறாங்க, விகிதமா நம்ம கொடுத்துறாங்க. அப்ப இது வந்து கூட ஏதோ சம்திங் பண்ணும்போது தான் அது வருது. அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப 7x × 3x. ஓகே, ஏங்க இது மட்டும் போட்டீங்கன்னா 2த்துமே தான் போடணும். ஏன்னா இங்க என்ன மதிப்பு வருதோ அதே மதிப்பு இது பண்ணாதான் இந்த விகிதம். இப்ப 10 வந்து மொத்தமா அது 7, 3, 2 பிரிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த மொத்த வேல்யூவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், மொத்தமா 2த்துக்கு தானே ஆட் பண்ணோம். ஓகே, அப்ப இது கூட ஏதோ ஒரு பொருளை ஆட் பண்ணும் போது அந்த மொத்த மதிப்பு கிடைக்குது. ஓகேவா? அதுதான் 7x இல்ல 3xன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? கரெக்ட். இப்ப 3x ஓட வேல்யூ என்னதுங்க, 45. அப்ப 3x = 45. ஓகே, அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும், 45/3ன்னு வரும். அப்ப 3 45 அடிச்சுனா என்ன வருதுங்கன்னா 15ன்னு வருது. ஓகேவா? இப்ப ஒரு x ஓட வேல்யூ 15னா 7x என்ன வேல்யூயா இருக்கும், 7 × 15. அப்ப 7 × 15 பெருக்குனா என்ன வருதுங்கன்னா 105ன்னு வருது. ஓகே, அப்ப என்ன பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்ன முதல்ல, ஒரு வேல்யூவோட ஒரு வேல்யூ பெருக்கணும் போது தான் அந்த வேல்யூ கிடைக்குது. புரியுதா? இப்ப நான் 105 எப்படி, இப்ப இந்த 7ஓட இந்த விகிதம் 7 கொடுத்துக்கிறாங்க, அது கூட ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு மதிப்பை பெருக்கும் போது தான் அதோட உண்மையான மதிப்பு நம்மளுக்கு கிடைக்குது. இது மதிப்பு கிடையாது.
இப்போ 105 தான் மதிப்பு. ஓகே, அப்ப இப்ப நம்ம 7x எதை குறியுது? அடிப்பக்கத்தை குறியுது. அப்ப 7x அடிப்பக்கத்தை குறியுது. 105 வேல்யூ, உயரத்தோட வேல்யூ இங்க கொடுத்துட்டு 45 இருக்குது. ஓகேவா? இப்ப 105 45 நமக்கு வேல்யூ கட்சி போச்சு. அடிப்பக்கம் உயரம் கட்சி போச்சு. இப்ப இந்த இணைக்கருத்து ஃபார்முலா என்னது? b இன்ட்டு ஹச் பரப்பு கண்டுபிடிச்சு. ஓகே, அப்ப b ஓட வேல்யூ என்னது? 105, ஹச்சோட வேல்யூ என்னது? 45. இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா ஆன்சர் ஆகலாம். 4725 4725 ரெண்டுத்தையும் பெருக்குன்னா என்ன வருது? 4725 வருது. இதுதான் வந்து ஆன்சர். இருக்கு புரியுங்களா? நம்மளுக்கு வந்து அந்த விகிதத்தை கொடுத்துறாங்க. அந்த விகிதத்தை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண நம்ம தெரிஞ்சிடணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டீங்கன்னா அதுல இருந்து நம்ம கண்டிப்பா நீங்க கணக்கு முடிச்சிருக்கீங்க. அது எனக்கு தெரியும். அங்க ஆரம்பிக்கத்தான் நம்ம முக்கியம். அந்த ஆரம்பிக்கத்தான் நம்ம எல்லாருமே தெரியாது. எல்லாருமே என்ன எங்க நினைக்கிறேன், ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியும். ஆரம்பிச்சா எல்லாமே கணக்கு போட்டு முடிச்சிருவாங்க. ஓகே, என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல. இதை விட இன்னும் அந்த விகிதம் கணக்குலாம் இன்னும் ஒரு ட்விஸ்டாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இதாவது கொஞ்சம் ஃபார்முலா வச்சு போடுறோம், அதுதான் எதுவுமே கிடையாது. அப்படியே ஓனா எல்லாம் திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். சரி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதான் கணக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கணக்கு வாங்க. ஒன்பதாவது கணக்கு என்ன கொடுத்துறாங்க? வரைபடமும் கொடுத்துறாங்க, எக்ஸ்பிளைனும் கொடுத்துறாங்க. ஓகேவா? ஏசி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஓகேவா? பிஇ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஓகேவா? எனில் படத்தில் உள்ள ABCD என்ற இணைகரத்தின் பரப்பளவு காண்க. இணைகரத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்கறாங்க. ஓகே, கொடுத்துக்கிறாங்க வரைபடம். ஏசி ஈக்குவல் 24 சென்டிமீட்டர். அப்ப ஏவுக்கும் சிக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 24 கொடுத்துறாங்களா? வரைபடத்தையும் கொடுத்துறாங்க, இவங்க சொல்றாங்க ஏசி 24. பிஇ 8 சென்டிமீட்டர். பி எங்க இருக்குது? இ வந்து 8 சென்டிமீட்டர். ஓகேவா? 8 சென்டிமீட்டர் எனில் படத்தில் உள்ள டிஎஃப் பிஇ டிஎஃப். ஓகே, டிஎஃப் ஓட வேல்யூ 8 தான். பிஇ ஓட வேல்யூ 8 தான். குத்துறாங்க பாரு, பிஇ டிஎஃப் ரெண்டுமே 8 தான். ஓகேவா? அதான் பார்த்தேன். என்ற படத்தில் உள்ள ஏபிசிடி என்ற இணைகரத்தின் பரப்பளவை காண்கன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இணைகரம் கொடுத்துட்டாங்க. இணைகரத்து நம்ம ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு ஹச். அடிப்பக்கம் தெரியணும், உயரம் தெரியணும், அப்பதான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆனா நம்ம என்ன கொடுத்துறாங்க? இணைகரம் தான் கொடுத்துறாங்க. அப்ப ஃபார்முலா பி இன்ட்டு ஹச், அதான் பரப்பளவு ஃபார்முலா. ஆனா இதுல என்ன இதுல வந்து அதுக்கான அறிகுறியா இங்கே கிடையாதுன்னு வச்சுங்க. பாருங்க, இந்த கோட்டுக்கு தான் 24 கொடுத்துறாங்க. இங்க வந்து கோடு வந்து ஜாயிண்ட் ஆகல. அப்ப இங்கதான் நிக்குது. அப்ப இது 8, இங்கேயும் ஜாயிண்ட் ஆகல, 8 நிக்குது. அப்ப இது என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம முக்கோணமா மாத்த போறோம். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? முக்கோணமா மாத்த போறோம். இப்ப இந்த ACD அப்படி முக்கோணம். ஓகே, ACD அப்படி முக்கோணம். இதோட இப்ப முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். அப்ப மறுபடியும் ABC இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா மொத்த பரப்பளவு காமிச்சிட்டாங்க. கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துறாங்க? இணைகரத்தின் பரப்பளவு தான் கேக்குறாங்க. ஆனா இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சா அங்க ஒண்ணுமே இல்லைங்க. ஓகே, இப்ப அது என்ன இருக்குது? அதுல வந்து என்னதான் இருக்குது? ஒண்ணுமே இல்ல. அடிப்பக்கம் இல்ல, உயரமும் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, அப்ப நம்ம என்ன யோசனை பண்ணலாம்? இதை ரெண்டா பிரிச்சிருங்க. நம்ம என்ன பண்றோம்? ஒன்னு முக்கோணம், இன்னொரு முக்கோணம், ரெண்டு முக்கோணத்தை கண்டுபிடிச்சு ஆன்சர் ரெண்டோட பரப்பளையும் போட்டா ஒரு இணைகரத்தோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, வாங்க அதை வச்சா பார்க்க போறோம்.
இப்ப முக்கோணம் கண்டுபிடிக்கணும்னா இப்ப என்ன பண்ணோம், அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கணும். ஓகே, அடிப்பக்கம் 24, உயரம் 8. ஓகே, இங்க வந்து அடிப்பக்கம் என்னது, பி வந்து 24, உயரம் வந்து 8. அதான் முக்கோணத்தை கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, முக்கோணம் தெரிஞ்சுக்கலாம், இதான் முக்கோணம். ஓகே, அடிப்பக்கம் 24, குத்துக்கோடு 8ன்னு வைக்கிறாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா முக்கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இதான் முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா. ஓகேவா, இப்ப 1/2 இன்ட்டு பி வந்து 24, ஹச் வந்து 8. இப்போ 2 ஆச்சுன்னா 12 வரும். 12 8 என்ன ஆன்சர், 96 வரும். 96 வரும் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த முக்கோணம் ஏ பி சி, அடுத்த முக்கோணம். ஓகே, இப்போ இது பரப்பளவு கண்டுபிடிக்கும். அதே 24 தான், அதே 8 தான். ஓகே, அதே அடிப்பக்கம், அதே உயரம், குத்து உயரம். ஓகே, இப்போ அதை வச்சா நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகே, ஓகே, பி இன்ட்டு ஹச். இப்போ 1/2 இன்ட்டு அதே பி 24, அதே ஹச் 8, அதே ஹச்னா 96ன்னு வரும். ஓகே, இப்போ ரெண்டுமே ஒரே வேலை தான் கிடைக்குது. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டுறோம். ரெண்டுத்தையும் கூட்டினா 96 பிளஸ் 96. அப்ப ஆன்சர் என்ன வருது, 192 வருது. ஓகே, 96 கூட 192 வருது. ஓகே, இங்க பாருங்க, இது 96, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், ரெண்டுத்தையும் கூட்டினா 192. இதான் வந்து ஆன்சர். இது இங்க கொடுத்ததுக்கு இணைக்கிறேன், ஆனா கண்டுபிடித்து பரப்பளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம். பத்தாவது கணக்கு, வட்டத்தில் காட்டியுள்ளபடி ஏ பி சி டி என்ற இணைகரத்தின் பரப்பளவு 1470 சதுர சென்டிமீட்டர். ஓகே, ஏபி ஓட வேல்யூ வந்து 49 சென்டிமீட்டர். ஓகே, ஏடி ஓட வேல்யூ வந்து 35 சென்டிமீட்டர். ஓகே, எனில் பிஇ மற்றும் டிஎஃப் ஆகியவற்றின் அளவை காண்க. படத்தில் காட்டியுள்ளபடி, அப்ப படத்தை ஒன்றும் நம்ம போடவே இல்லை. படத்தில் காட்டியுள்ளபடி ஏபிசிடி என்ற இணையகத்தின் பரப்பளவு 1470 சதுர சென்டிமீட்டர். அப்ப இந்த இணையகரம் கொடுத்துறாங்க, ஏபிசிடி இதோட மொத்த பரப்பளவு கொடுத்துறாங்க 1470. ஓகே, பரப்பளவு 1470 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்ப என்ன கொடுத்துறாங்க, அப்புறம் ஏபி ஈக்குவல் 49 சென்டிமீட்டர். அப்ப ஏவுக்கும் பிக்கும் நீளம் எவ்வளவு, 49 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் ஏடி 35 சென்டிமீட்டர். அப்ப ஏவுக்கும் டிக்கும் தூரம் வந்து எவ்வளவு, 35 சென்டிமீட்டர். ஓகே, ஏனில் பிஇ, அப்ப என்னது பிஇ, இங்க இருந்து இங்க வருது பி. ஓகே, பிஇ. ஓகே, இதான் பிஇ. மற்றும் டிஎஃப், அப்ப டிஎஃப் ஆகியவற்றின் அளவை காண்கன்னு கேட்கறாங்க. ஓகே, இத முன்ன பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இணைகரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இணைகரம், இது இணைகரம். ஓகே, இந்த இணைகரத்துல
இந்த கோடு ஏபியா இருக்கும்போது அடிப்பக்கமா இருக்கும்போது குத்து கோடு இது. அப்ப இது அச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இது அச்சு. அப்ப உயரம் கேட்கறாங்க. நம்ம என்ன கேட்கறாங்க? டிஎஃப் கேட்கறாங்க. டிஎஃப் உயரம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா? ரெண்டாவது பாயிண்ட், இந்த ஏடி வந்து 35 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இந்த கோடு வந்து எங்க ஜாயிண்ட் ஆகுது? இந்த கோடு தான் ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இது அச்சு. அப்ப பி கேட்கறாங்க. பி அதுவும் பின்னா உயரம் தான் கேட்கறாங்க அர்த்தம். அப்ப அச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப 2 கொஸ்டின் இதுல கேட்டுக்கிறாங்க. நம்ம இதுல வந்து போன கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டினை விவரமா கொடுத்து அடிப்பக்கமா இது இருக்கும் அப்படின்னு அளவு கொடுத்துறாங்க. இங்க பாருங்க, எதுவுமே கொடுக்கல, படத்தை மட்டும் கொடுத்துட்டு அளவு மட்டும் கொடுத்துட்டாங்க. எது குத்துக்கோடு அளவு சொல்ல பாருங்க, எப்படி சொல்லிக்கிறாங்க. உயரங்கிற எதுவுமே சொல்ல பாருங்க. நீங்க அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ட்விஸ்ட் பண்ணா நீங்க கொஸ்டின்ல கண்டிப்பா நீங்க பாருங்க, இந்த எழுத்து எதுவுமே இருக்காது கொஸ்டின் பேப்பர்ல. இந்த வெறும் வரைபடம் மட்டும் தான் இருக்கும். ஆன்சர் கேட்பாங்க. இங்க டீட்டெயிலா கொடுத்துறாங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இங்க வரைபடத்தை நல்லா புரிஞ்சுங்க. அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த ஏபி குத்துக்கோடா இருக்கும்போது உயரம் வந்து டிஎஃப், அந்த உயரம் டிஎஃப். இந்த ஏடி வந்து குத்து அடிப்பக்கமா இருக்கும்போது இந்த பி தான் வந்து உயரம். ஓகே, கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப ரெண்டுமே உயரம் தான் கண்டுபிடிச்சிடறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம ஏபி ஓகே அந்த அடிப்பக்கமா எடுத்தோம்னா உயரம் வந்து டிஎஃப். அப்ப அதனுடைய கொஸ்டின் தான் பார்க்க போறோம். பி இன்ட்டு ஹச். ஓகே, 1470. இந்த பியோட வேல்யூ வந்து 49 எடுத்துக்கிறோம். 49. அப்ப அச்சு நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுங்க. 1470. ஓகே, அச்சு அப்படியே இறக்கினீங்கன்னா 1470 டிவைட் பை 49 பெருக்கள் என்னென்ன வந்தா வகுத்துறாயிடும். அப்ப 49. அப்ப 49ஆல 1470 அடிச்சு என்ன வருது? 30 வருது. இதுதான் வந்து ஆன்சர். அப்ப அச்சு. இப்ப இந்த அச்சு என்ன அர்த்தம்? இந்த டிஎஃப் ஓட உயரம் தான் அச்சு. அப்ப இது வந்து என்னது? டிஎஃப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. வாங்க அடுத்தது பரப்பு அதே தானே. அப்ப பரப்பு அதே வச்சுங்க. 1470 வச்சுங்க. ஓகே, இப்ப பரப்பு பி இன்ட்டு ஹச் ஃபார்முலா. அப்ப 1470 சரிதானா? இப்ப இந்த பியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? இப்ப ஏடியோட வேல்யூ தான் அடிப்பக்கம் எடுத்துக்க போறோம். அப்ப பி என்னன்னா 35. இப்ப நமக்கு என்னது? பியோட வேல்யூ தான் ஹச் உயரம் எடுத்துக்கணும். அது தெரியாது நம்மளுக்கு. அப்ப 1470. அப்ப அச்சு அப்படியே வச்சுன்னா 1470 டிவைட் பை 35 பெருக்களுக்கு என்னென்ன வந்தா வகுத்துலாயிடும். அப்ப 35. இப்ப 35ஆல 1470 அடிச்சாக்க என்ன வருது? 42 வருது. 42 வருது. ஓகே, இது அச்சு. இதுதான் உயரம் கண்டுபிடிச்சது. அப்ப இந்த உயரம் எதுக்கு ஈக்குவல்? பியோட வேல்யூ தான் அந்த உயரம். அப்ப இந்த பி. அப்ப இந்த பியோட வேல்யூ தான் இந்த உயரம். இந்த இப்ப உயரத்தை கண்டுபிடிச்சதா? இதான் கொஸ்டின். கொஸ்டின் நல்லா படிங்க. கொஸ்டின் இல்லாமலே இந்த வரைபடத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எது அடிப்பக்கம் எது குத்துக்கோடு உயரன்றதை நம்ம தெரிஞ்சுன்னா ஆன்சர் டப்புன்னு போட்டுடலாம். நீங்க தெரியலாம் பண்ண முடியாது. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் புரியும், அது பார்த்தாலும் புரியும். இதே நான் சொன்னது இதேதான். இந்த குத்துக்கோடை இருக்கும்போது உயரம் இதான். அப்ப இந்த குத்துக்கோடை இருக்கும்போது இதான் உயரம். எங்க போய் ஜாயின் ஆகுதோ அந்த இடம் தான் உயரம் அடிப்பக்கம்னு வச்சுக்கணும். ஓகே, எங்க போய் இந்த கோடு போய் ஜாயின் ஆகுதோ அது அடிப்பக்கம். அந்த குத்துக்கோடு இருந்த குத்துக்கோடு வந்து உயரம்னு வச்சிடணும். சிம்பிள் கான்செப்ட் அதெல்லாம். ரிமைனிங் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி வணக்கம். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.